இல்லை அது ட்ரூ லவ்னு வர்றப்போ அந்த விஷயங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் எப்படி ஒர்க் ஆகும், அதுவும் 90s கிட்ஸோட எமோஷன்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சுங்கண்ணா. படத்தில் லவ் பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, புரியல. தனுஷ் மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பார்க்க தனுஷ் மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. லைட்டாக அவரோட ஆக்டிங்கு அது மேனர்ஸ் எல்லாம் வருது அவருக்கு. குட்டி தனுஷ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. பப்போ இது வரைக்கும் காமெடியாக பார்த்துருக்கோம், இதில் இல்லை எமோஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் சாங்ஸ் பார்த்தா ஒன்று தான் இருக்குது, ஆல்பம் சாங் வச்சுருக்காங்க. ஒரு ஆல்பம் சாங் ஒன்று வச்சுருக்கிறாங்க, அது பழைய பாட்டு. அந்த பாட்டை அப்போ பார்த்தவங்களுக்கெல்லாம் இது இப்போ கனெக்ட் நல்லா ஆகும். ஒரு பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? புரியல. இறந்துட்டாங்கன்னா மூணு வச்சு சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அதனால எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்ததில்ல நம்ம. காதலி வேணும் கூட அப்படி தான் படத்தில் கூட அவங்க இறந்துவாங்க. இல்லை அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அந்த ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஓகே, படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாமோன்னு ஒன்று தோணுது. படத்தில் ஹீரோனிக்கெலாம் ரொம்ப டைலாக் எதுவுமே இல்லை. பப்பனா வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல, ஆக்டிங் நல்லா இருக்குது. பப்பனாவோட ஆக்டிங்கு ஆக்சுவலி பப்பனா தான் அதிகமாகவே பப்பனா தான் பண்ணியிருக்காரு. மீதி வந்து இன்னும் நிறைய பேர் போட்டிருக்கலாம். ஒரு 2 பேர் காட்டுறப்போ அந்த 30 கற்பனை அதர்வா சார்தும் காதல் விழுந்தன் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு புதுசாக இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப இதுவாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக வந்து பார்க்குற படம் தான், ஒன்றும் அந்தளவுக்குலாம் மோசமாலாம் இல்லை, பார்க்கலாம் படம். ஆமாம், அது காட்டியிருக்காங்க. ஆமாம், இப்போ இருக்கிற கரண்ட்டில் அது உண்மையாக தான் நடக்குது. இப்போலாம் வெஜ்ஜெலாம் யாரும் கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா 100ல் ஒரு 10 பேர் இருப்பாங்க. நான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போலாம் வந்து எதிர்பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணை தான் எதிர்பார்ப்பான், உண்மையான லவ் தான் எதிர்பார்ப்பான். அதனால் வந்து இந்த படம் அது சொல்லுது. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஆமாம்மா, தனுஷ் சார் அது ஆக்சுவலி அவர் வாத்தியில் பண்ணியிருக்கார் தனுஷ் கூட. அதே மாதிரி ஒரு ஃபீல் அந்த அந்த இதில் எல்லாம் இந்த இது போடுவாங்கள்ல, அது பேர் என்னது? இல்லை அதோட பேர் வருமே, அதுக்கு ஒரு பேர் வரும். உத்ராட்சி கோட்டலில் அது இல்லை, அதுக்கு ஒரு பேர் வரும், ஞாபகம் இல்லை. அது ஏதோ அது நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. உத்ராட்சி கோட்டையே சொல்லிடுறேன். உத்ராட்சி கோட்டை அந்த இதில் போடுற மாதிரி சில இதெல்லாம் தனுஷ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீலிங்லாம் தனுஷ் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், அது நல்லா அந்த ஆல்பம் சாங் சூப்பராக இருக்குது. உண்மையிலே சொன்னால் அந்த ஆல்பம் சாங்கு அது வேற லெவல். ஆல்பம் சாங் சூப்பராக இருக்குது. அந்த லவ் ஃபீல் கேட்டிருக்கோம். அது என்னடா இந்த படத்தில் வரலையே, நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருந்தேன், இந்த படத்தில் இந்த சாங் எப்படா இருந்தேன், அதை எடுத்து போட்டிருக்காங்கடா அப்படின்னாப்புல. நல்லா அது ஆக்டிங், ஹீரோ மெட்டீரியல் செம்மையாக பண்ணியிருக்கு, நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த அடுத்த சீன் என்ன வருதுன்னு நம்மளுக்கே தெரிகிற மாதிரி கொண்டு வந்துருப்பாரு டேரக்டர். அது கொஞ்சம் அது தடுத்துருக்கலாமோ அப்படின்ற. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, அந்த சீனில் சொல்கிறப்ப கண்ணீர் வரும் அப்படின்னு நானே. அதே மாதிரி கண்ணீர் வந்தது. பட்ஜெட் சீன் தான் வரும்னா பட்ஜெட் சீன் வந்தது. இந்த பக்கத்தில் என் ஃப்ரெண்டு தான் உட்காந்துருந்தான், அடுத்த சீன் இதாக வரும் அப்படின்ற மாதிரி நம்மளை அடுத்த சீன் என்ன வருதுன்னு அவங்க நம்மளை கணிக்கிறவளுக்கு எடுத்திருக்காங்க. ஒரு அதான் அந்த ஃபஸ்ட்டு சீன், அந்த பொம்மை சீனு, இந்த எதுக்கு இந்த பொம்மை சீன் வச்சுருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் அப்படின்றது. ஆமாம், இருந்துட்டு அது ஆல்ரெடி வந்துருச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு 19 லாக்டவுன் முன்னிலேருந்து அது இருக்குது. ஸோ இப்போ இதையே அதை எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு எதனா பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. ஓ அது இப்போ படத்தில் காட்டியிருக்காங்களா, அதையே தடை பண்ணி. ஓகே, சரி, ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலி டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான லவ் ஸ்டோரி. ஒரு லவ்வர் மாதிரியே இருக்க ஒரு பொம்மையை வச்சுட்டு லவ்வர் கூட எப்படி ட்ராவல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐடியா, சூப்பராக இருந்துச்சு. அது எமோஷ்னல் சீன் வந்து அடித்து நொறுக்கிட்டாரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் காம்பினேஷன் வர சீன்ஸ்லாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. ரொம்ப எல்லா சீனுமே நிறைய காமெடியாக இருந்துச்சு. அவங்க அம்மா கேரக்டர் வந்து வேறு லெவல். ஹீரோவோட அம்மா வந்து
ஊர்லேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் தான் படம் வந்து சூடு பிடிச்சிச்சின்னு சொல்லலாம், பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க சொல்லுவாங்க தேட்டரு பீச்செலாம் போயிட்டு வாடா, இல்லைனா கதவை திறக்க மாட்டேன் அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே குழந்தை எதிர்பார்ப்பாங்க, அதுக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப வைபாக சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங். அவரோட பர்ஃபார்மன்ஸு எப்படி பண்ணுவாருன்றதுக்கு வந்து சாம்பிள்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப டீசெண்டாக இருக்குது, காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா ஃபஸ்ட் லவ் ஒர்க் ஆகலைன்னா செகண்ட் லவ் போகும்ல, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு மேரேஜ் சரியாக இல்லைன்னா ஒரு செகண்ட் லவ் வந்து செகண்ட் லவ் அந்த மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டைவர்ஸ் பண்ணல அவர். அதான் அந்த ஒரு பர்த்டேயில் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு அந்த லெட்டர்லாம் கொடுத்து சொல்லுவார். பட் ஆனால் டைவர்ஸ் ஆகாது அவங்களுக்கு, அவங்க திருப்பி தொடர்ந்து வாழ்வாங்க. அப்படி தான் கிளைமேக்ஸ் வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அதாவது கிளம்சியாலாம் இல்லாத ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இல்லைனா படம் வந்து நல்லா இருக்குது. மைடியர் டோலின்னு சொல்லிட்டு பப்பு அனுப்பமான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் நல்லா இருக்குது. ஸோ படம் எங்கேயுமே லேக் அடிக்கல, சூப்பராக ஓடி முடியுது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா எமோஷனலாகவே இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். இல்லை ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நல்லா இருக்குது, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இல்லை அது ட்ரூ லவ்னு வர்றப்போ அந்த விஷயங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ்வே எப்படி ஒர்க் ஆகும், அதுவும் 90s கிட்ஸோட எமோஷன்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். 2 சாங்ஸ் இருக்குது. அது போக ஒரு பழைய ஆல்பம் சாங்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் கொடுக்குது. அந்த மற்ற 2 பாட்டுமே நல்லா இருக்குது ப்ரோ, எமோஷனாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவர் இதில் ஒரு எமோஷனலான ரோல் தான் பண்ணியிருக்காரு, காமெடிக்கான ரோல் மாதிரி இல்லை. ஸோ ஆனால் அது நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா, ரொம்ப எமோஷனலான ஒரு கிளைமேக்ஸ் தான், ஒரு லவ் சென்டிமெண்ட் வச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, அதெல்லாம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு படங்க. இந்த படத்தை வந்து ஒரு காதலையும் தன்னுடைய காதலை கூட்டின்னு வந்து காட்டணும். ஏன்னா பெண்கள் எல்லாரும் நம்ம கொல்ல சொல்ல விரும்பலை. ஒரு சில பெண்கள் வந்து உண்மையாகவே காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது 2026 கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த படத்தை ஒரு காதலாம் கூட்டின்னு வந்து அந்த பெண்ணு காட்டும் போது அந்த காதல் உடையாமல் இருக்கும், அவங்க கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பம் உடையாமல் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. பாட்டு 2 பாட்டு இருக்குது, அந்த 2 பாட்டுமே ரொம்ப அருமையான பாட்டு, நல்ல சிச்சுவேஷனோட உண்டான பாட்டு தான். ஒரு படத்தில் இந்த ஃபைட் இருக்கும், காமெடி இருக்கும். இந்த படத்தில் ஃபைட்டும் காமெடியும் இல்லைன்னா கூட அந்த போர் அடிக்காமல் போச்சு. இந்த படம் ரொம்ப சீரியஸும் இல்லை, அப்படியே காமாக போச்சு. ரொம்ப நல்ல படம். உண்மையாகவே ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோவாக நடித்தாரான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் பார்க்கும்போது தெலுங்கு படம் பழைய ஹீரோ போல் தான் அவர், அது மாதிரி தான் இருந்தது. அந்த தம்பி வந்து ரொம்ப அழகான, என்ன சொல்கிறது, ரொம்ப பழைய ஒரு 100 படம் நடித்த மாதிரி இருந்தது. அது மாதிரி ஒரு ஆக்டிங். அந்த தம்பிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நல்லா நடிச்சிருந்தாப்புல. நான் நினச்சி பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு, எந்த படத்துலையும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. நல்லா இருந்தது அந்த கிளைமேக்ஸ். இது வரைக்கும் யாரும் சிந்திக்காமல் ஒரு சிந்தனை வந்து இந்த டைரக்டர் வந்திருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி டைரக்டருக்கு, நல்லா இருந்த படம். தனுஷ்னு சொல்ல முடியாது, தனுஷோட ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த தம்பி தனுஷோட நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. தனுஷ் ஆக்டிங் வேறு மாதிரி இருக்கும். இந்த தம்பி தான் சொன்னேன், 100 படம் நடிச்சா 101 படம் நடிச்ச மாதிரி இருந்தது. யதார்த்தமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஹீரோ வந்து நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. நான் தெலுங்கு படத்துலேருந்து ரீமேக் பண்ணி இந்த படம் எடுத்தாங்க, தெலுங்கு படம் ஆக்டர்னு நினச்சேன். உண்மையாக படம் பார்க்கும்போது நான் பேசும்போது அப்படி தான் பேசிக்கணும், அதான் உண்மை. படம் நல்லா இருக்குங்க, படம் ஓட வாழ்த்துக்கள். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கப்பல்ஸோடு பார்க்கலாம், குழந்தைங்க கூட கிட்ட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. லவ் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, பட் லவ் எப்படி பண்ணோங்கிறது ரொம்ப க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பொம்மை அப்படின்னா நம்ம வந்துட்டு சாதாரணமாக அழகுபடுத்தி டெக்கரேஷன் பண்ணி ஜஸ்ட்டு சும்மா கூட வச்சுப்போம் நம்மளோட. பட் அது வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நானே வந்து எதிர்பார்க்கல அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸை ஆங்கராக அப்படி தான் பார்த்தேன். பட் ஹீரோவாக ரொம்ப கலக்கியிருக்காரு. ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வர எல்லாருமே அம்மா அப்பா கேரக்டர், குழந்தைங்க, அப்புறம் ராஜவேலு சார் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் எனக்கு நேம்ஸ் அவ்வளோ பெருசாக தெரியல. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி கண்ணு கலங்க வச்சுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக டச்சிங்காக இருந்துச்சு. பட் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் வந்துருச்சு. என்னடா படம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் 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 கரெக்டாக. அது மேபி இதுக்கப்புறம் அவங்க நிறைய கொண்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இருக்கும். டைரக்டர் அரவிந்த் ராஜ் ஒய்ஃபுங்க நான். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். தேங்க்யூ.